இது டேட்டா இனிஷியலைசர் பார்த்தேன்னு சொன்னான்ல, அதாவது டேட்டா இனிஷியலைசர், அதாவது டேட்டா வந்துட்டு டேட்டா டாட் எஸ்கியூஎல் போட்டு லோட் பண்ணால் லோட் ஆக மாட்டேங்குது, கான்ட் ஃபைண்ட் த டேபிள் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு எரர். இன்சர்ட் இன்டு யூசர் டேபிள் அப்படிங்கிறப்போ யூசர் டேபிள் டேட்டா பேஸ் இஸ் எம்டி அப்படிங்கிற மாதிரி வருது. விச் மீன்ஸ் இந்த இது ஜேபிஎக் போகிறதுக்கு முன்னாடியே டேட்டா டாட் எஸ்கியூஎல் எக்ஸிக்யூட் ஆகிருது அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்றா அதுவாக இருக்கணும். ஓகே, கோடு வைஸ் பார்த்தோம்னா கண்ட்ரோலர், ஓகே ஸ்டார்டிங்கு கண்ட்ரோலர்லேருந்து ஒரு பாத் வேரியபிள் வாங்குகிறேன், அங்கேருந்து என்ன சர்வீஸே கால் பண்ணல, தப்பக் ஆட்டோ வைப் பண்ணியிருக்கேன் அட்லீஸ்ட். கண்ட்ரோல் சி, ஓகே சர்வீஸ் டாட் ஒரே ஒரு நிமிஷம், நான் முதல்ல இங்கே நான் ஆட்டோ வைப் பண்ணிக்கிறேன். இப்போ யூசர் சர்வீஸ் டாட் அந்த மெத்தட் என்ன எழுதியிருக்கேன், கெட் யூசர் டேட்டா, கண்ட்ரோல் சி, கமாண்ட் சி, யூசர் சர்வீஸ் டாட் யூசர் டேட்டா ஆஃப் ஐடியா பாஸ் பண்ணிட்டேன். ஓகே கரெக்டு தான். ஓகே இப்போ யூசர் சர்வீஸ் இன்வோக் ஆகிடுச்சா. இப்போ கண்ட்ரோலரு ஃப்ளோ காட்டிடுறேன், அப்புறம் அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் காட்டுறேன். கண்ட்ரோலர்லேருந்து சர்வீஸ் வந்துட்டு சர்வீஸில் வந்துட்டு டாவ் டாட் கெட் பை ஐடி, டாவ் டேரெக்டாக கால் பண்ணி அதில் ரிட்டர்ன் ஆகுது, டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணுறேன். நல்ல ஐடி கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் சண்டே எழுதுனதுனால. கெட் ஐடி, ஓகே இது வந்துட்டு டிஃபால்ட் மெத்தட், அதாவது அவனோட ஜேபிஏ மெத்தடு. ஸோ சர்வீஸ் வந்துட்டு நான் அங்கே இது பண்ணுறேன், இங்கே வந்துட்டு நான் என்ன ரிட்டர்ன் ஆகணும், நீங்கள் லாஜிக் எழுதணும், யூசர் சர்வீஸ்லேருந்து எடுக்கிற மாதிரி. யூசர் சர்வீஸ்லேருந்து இதை கால் பண்ணுறேன். ஸோ இந்த மெத்தடுக்குள்ளே வந்தால் இந்த ஐடி நான் கொரி எழுதணுமா இப்போ இங்கே, அட் கொரி அது மேலே தானே எழுதுவாங்க இங்கேயா, அதுக்கு வந்து அட் கொரி எழுதுனீங்கன்னா நீங்கள் அது கஸ்டம் மெத்தட், அட் கொரி எழுதுனா. இப்போ டிஃபால்ட் மெத்தடை எப்படி யூஸ் பண்ணேன், அட் கொரி போட்டு எழுதுறேன்னா கஸ்டம் ஜேபிஏ மெத்தடு. இது வந்து இது யூஸே பண்ணாதீங்க, இது கிளாஸை யூஸ் பண்ணாதீங்க, இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அதான் சொன்னேன், இப்போ இன்டர்ஃபேஸை மாற்றிட்டு அந்த ரிமூவ் பண்ணிடுங்க எல்லாத்தையும். நோ ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. ஒய் ப்ரோ, மோர் ஒர்க். என்ன ஒர்க் உங்களுக்கு, கம்மியாக இருக்கலாம், ஒன்றும் மோர் ஒர்க் இல்லை. நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிட்டீங்க, அது கெட் ஐடி கொடுத்துட்டீங்கன்னா அதே வந்துடும், நீங்கள் எதுவுமே தேவையில்லை. யூசர் டாவ் இன்டர்ஃபேஸாக வச்சுக்கிறதாமா, அப்போ அப்படியே இங்கே மாற்றுங்க, இன்டர்ஃபேஸாக முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். எக்ஸ்டென்ஸ் ரிமூவ் பண்ணி விடுங்க எல்லாமே தெரியும். போய்கிட்டே இருக்கு. இப்போ அந்த மெத்தட் அங்கே இது விசிபிளாக இருக்குன்னு பாருங்க, ஓவர் இல்லை எதுவும் பண்ணாதீங்க, அப்படியே என்ன ரிட்டர்ன் ஆகுதுன்னு பாருங்க. அந்த மெத்தட் ரிட்டர்ன் ஆகுதுன்னு பாருங்க. சேவ் பண்ணுறேன், சேவ் பண்ணிவிட்டு சர்வீஸ் கிளாஸ் போங்க. இப்போ இது கோர்லேயே வராது, சர்வீஸ் எரர் அடிக்கணுமே. ஓகே என்ன மெத்தட் இருக்குன்னு பார்க்கலாமா. ஐயோ தூக்குறேன், டாட் கெட் பை ஐடியே இருக்கு, அவ்வளோதான். அதுதான் அப்படியே இருந்தது, அப்படியே அது டேஷ் இது நாட் இன் யூஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கட்டுச்சு. அது இல்லை அடிக்குது, வரலையே. ப்ளஸ் வார்னிங்ஸ் டிப்ரிஷியேட்டடா, ஓகே இன்டிஜர் மெத்தட் கெட் ஐடி. ஆனால் இதுதான் இப்போ தான் இவன் தான் நோட்டிஃபிகேஷனில் காட்டினான், இப்போ வேறு ஏதாவது எடுக்கலாம். சரி டிப்ரிஷியேட்டட் எப்படி அதை யூஸ் பண்ணுறது, அதான் அது வேறு மெத்தட் இப்போ எடுக்கலாம். டாட் டாட் எல்லாமே ஜேபிஏ ரெபாசிட்டரி வருது, கெட்டுங்கிறனால அட்லீஸ்ட் கெட் ஒன் இன்டீஜராக இருக்குமா, கெட் ஒன். இது வேலை செய்யுது, வேலை செய்யும். எதுக்கு அது, அது என்ன பண்ணணும்னே தெரியாது. இல்லை
ஒரு டேட்டா மட்டும் எடுக்கும். இப்போ அதாவது கெட் ஒன் வந்துட்டு இதுவும் அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். டெப்ளிகேட்னு வரப்போகுது. வந்துடுச்சு. என்ன தெரியுது? இன்டர்ஃபேஸ் போட்டு யூஸ் பண்ண முடியாதுன்னு தெரியுறதா? இன்டர்ஃபேஸில் ஓவர் ரைட் பண்ணணும். நான் கொரி போட்டு எழுதணும். கஸ்டம் மெத்தட் போடணும். அதெல்லாம் எழுதி ரொம்ப நாள் ஆச்சு. கொரியெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் கிடைச்சா நல்லா இருக்கும். எடுப்போம். கொரி எக்ஸாம்பிள் இந்த இது ஜெமினியை மூஞ்சில் கருது போகுதுக்கா. இல்லை, ஒரு சின்டாக்ஸ் கூட தெரியல. கொரி இவன் ஒரு தினுசா எழுதியிருக்கான். ஓகே, அட்கொரியில் select star from user table. அதானப்பா control yes. இங்க entity user table அதேதான். இங்க இப்போ டவுட்னா user table where equal to 1 போதும். நான் முதல்ல ஃபர்ஸ்ட் இப்படி எடுத்துக்கிறேன். ஆனால் இவன் நேமும் ஏஜும் எப்படி எடுக்கிறான்னு தான் தெரில. find by user id, find by user name. கேட்பாதையும் how are we dynamically getting the age and name data. You are asking a very important question about how parameterization. நான் எங்கடா parameterization யூஸ் பண்ணியிருக்கேன் இவங்க. Find user by id, find user name. Methods in your user repository interface has parameters. Find form. The annotation is used to bind the parameters to name these. அப்போ இது வந்துட்டு ஜேபிஐ ரெபாசிட்டரியில் இருக்குமா? எந்த யூசர் ரெபாசிட்டரியில் தானே இருக்கணும். யூசர் சர்வீஸில். அப்போ நான் யூசர் ரெபாசிட்டரியில் இது கிரியேட் பண்ணியிருந்துருக்கணுமா? வெயிட், இப்போ அந்த நேமும் ஏஜும் access controls now to access them dynamically. Do I have to use repo class? அதாவது yes, that's absolutely correct. To a dynamic access name and that's being passed from controller service to a repository query, you must use at parameterization in your repo class. ரெபாசிட்டரி கிளாஸில் அட் பராம்ஸ் யூஸ் பண்ணணும். ஆனால் நான் டைரெக்டாக queryன்னு போட்டிருக்கேன். ஸோ எப்படின்னா அட் பராம்ஸ், அதாவது மெத்தட் நேமில் தான் நம்ம அட் பராம்ஸ் யூஸ் பண்ணணும். ஏன் பார்த்தேன்னா அட் பராம்ஸே போடலாம். ரெக்வஸ்ட் பராம். ரெஸ்ட் கண்ட்ரோலரா? கண்ட்ரோலர் இல்லையா? சி பாத் வேரியபிள்.
ஓகே. எப்படி நான் இந்த பாத் வேரியபிள் நான் எப்படி நான் இங்கே ஆக்சஸ் பண்ணுவேன்? கீழே மெத்தடுக்குள்ள இப்படி தானே போடுவாங்க, கோலன் வராதா? அதான் இது ரெப்பாஸ் ஆட்டோ வேர் பண்ணியிருப்போம்ல, இன்ஸ்டன்ஸ் இருக்கும்ல, சேம் இன்ஸ்டன்ஸ் தானே. தெரியல, சரி நான் பப்ளிக் போட்டு அப்புறம் ஒர்க் ஆச்சுன்னா அப்புறம் ப்ரைவேட் மாற்றி பார்க்கலாம். வேணாம். பப்ளிக் ரிட்டர்ன் டைப் என்னது? ஐடென்டிட்டி யூசரு, மெத்தட் நேமு, கெட் டேட்டா, கெட் பை ஐடி எப்படி? ஓ, கெட் பை ஐடி. ஓ, அட் பெராம்ஸ், பெராமா பெராம்ஸா பெராம் ஐடி, இன்ட் ஐடியா. ஆ ஆ இப்போ கொரி இம்போர்ட்டா, பெராம் இம்போர்ட், என்னது வர மாட்டேங்குது, ஐயோ. இம்போர்ட் கொரி, ஒக்க நிமிஷம், இம்போர்ட் பெராம்ஸ், அப்பவும் ஒர்க் ஆகலையே. கண்ட்ரோலர்ஸ், என்ன தப்பாயிருச்சு? எஸ் திஸ் கரெக்ட். தெரியும், இவ்வளோ நேரம் கேள்வி கேட்டிருக்கேன். நோ, தட் கொரியன் annotation is not entirely correct and will result in errors. Here's a breakdown of how to fix them. Native you are using யூசர் ஒர்க் ஆகல, ஏன்னா யூசர் வந்துட்டு வாட் டு சே ஏற்கனவே இருக்கும், டிஃபால்ட்டாக கிரியேட் ஆன டேபிள் மாதிரி. அதனால நான் டேபிள்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளிசிட்டாக கான்ஃபிகர் பண்ணியிருக்கனால நான் அங்கே யூசர் டேபிள் அப்படின்னு சொல்லி கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு இந்த டேபிள் நேம் ரெக்கக்னைஸ் ஆகல, அதனால தான் இன்னும் அந்த இஷ்யூலேயே தான் இருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஃபிக்ஸாக பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு யூசர் டேபிள் மாற்றி விட்டேன். நான் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் யூசர். அப்போ நான் இங்கேயும் மாற்றணும். ஓகே, அது வேண்டியதில்லை. ஓகே, இப்போ இங்கே யூசர் மாற்றிட்டேன்னா நான் இங்கே வேற எங்கேயோ யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ரெண்டாவும் இப்போது இது வேற யூசர். ஓகே, இப்போ கேட்கலாம் என்ன தப்புன்ட்டு. இப்போ should be within the parameter name as string inside parameters. என்ன சொல்ல வரான்? யூஆர் யூசிங் parameter id should be used within parameter class. என்ன எப்படி போட்டிருக்கான்னா அட் பேராம் பிராக்கெட் போடணுமா? அது என்னது கோலன் நேம்? ஓகே, ஸ்டோரிங்க்கு. ஆனால் எதுக்கு ஓ கீ வந்துட்டு? ஓகே ஓகே. தேவையா? ம் ஜேபிக்யூ. ஓகே, இப்போ நான் ஜேபிக்யூலாம் யூஸ் பண்ணேன்னா காட் இட், லெட்ஸ் கன்வெர்ட் நேட்டிவ் querying examples from the previous response into JPQL அப்படின்னா அப்பவும் வந்துட்டு போட்டிருக்கானுங்க. இல்லை இல்லை, கன்வெர்டட் ஜேபிக்யூஎல்க்கு வந்துட்டு அப்பவும் போட்டிருக்கானுங்க. பிஆர்ஏஎம் தானே, கேபிட்டல் பி, கரெக்டு தான். ஆனால் அப்பவும் எரர் அடிக்குதே, கோலன் வராது. ஆ கோலன் வந்துருக்கு, ஆனால் கொஸ்டின் மார்க் இல்லை. ஓகே ஓகே, புரிஞ்சுதா? ஆமாம், அது கொஸ்டின் மார்க் போட்டு அந்த கொஸ்டின் மார்க் வந்துட்டு ஒவ்வொரு கொஸ்டின் மார்க்கும் கீழே அந்த வேல்யூ செட் பண்ணிட்டு இருப்போம். எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ போன ப்ராஜெக்டில் அப்படி தான் பண்ணேன். ஒரு 10 கொஸ்டின் மார்க் இருக்கும், 10 கொஸ்டின் மார்க்குக்கும் வேல்யூ செட் பண்ணிவிட்டு வந்துடுச்சு. வேலை செய்யுது வேலை செய்யுது வேலை செய்யுது வேலை செய்யுது வேலை செய்யுது வேலை செய்யுது. இப்போ வந்துட்டு இதெல்லாம் க்ளீனப்லாம் கடைசியாக பார்த்துக்கலாம். எனக்கு எப்படியாச்சும் ஒன்று வேலை செஞ்சுட்டா போதும்.
இப்போ நான் இவ்வளோ நேரம் பண்ணதில் என்ன நடந்திருக்கு உருப்படியானா, டேட்டா இனிஷியலைசருக்கு எடுக்கிறதுக்கு போயிட்டு நான் டாவில் நான் கை வச்சுட்டேன். ஓகே, டாவில் கை வச்சுட்டேன்னா நேம்க்கு எரர் அடிக்கல, எங்கேயுமே எரர் இல்லை, அவ்வளோதான். இப்போ வந்துட்டு டாவு டாவ்லேயர் இப்போ டேட்டா இனிஷியலைசர் தான் மேஜர், அதுதான் நான் பண்ண வந்தேன். எங்கே டேட்டா இனிஷியலைசரா இல்லை, இப்போ டேட்டா இனிஷியலைசர் இல்லைன்னா வேலை செய்வோம், வச்சு பார்க்கலாமா இப்போ? இல்லை, அது போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் போட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வச்சுருந்தேன். கிடச்சுடும் எல்லாம் கரெக்ட் இல்லை, எரர் அடிக்கும். அப்போ யூசர் டேபிள் நாட் ஃபவுண்டுன்னு வருது. queries predefined data. சரி, இப்போ நான் இந்த டேட்டா இல்லை அவனா எப்படி? இப்போ நான் ஒரு கெட்டு எடுக்கிறப்போ எந்த டேட்டா கொண்டு வந்து கொடுக்கும்? எனக்கு 404 எரர் வருது. டேட்டா இல்லைன்னா 404 எரர் தானே வரும். ஸோ நான் இப்போ என்ன டேட்டா இன்சர்ட் பண்ணிட்டேன்னா நல்ல ஐடியா, அப்பவும் ஒர்க் ஆகல. திஸ் டேட்டாபேஸ் இஸ் எம்டி. அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் கிரியேட்டட் ட்ராப் ஏனே இதெல்லாம் அப்படியே ஜெமினிலேருந்து தூக்கிட்டேன். ஜெமினி 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 தான் இங்கே ஸ்ப்ரிங்கன் வந்துருச்சு. எனக்கு போர்ட்டு இங்கே எங்கேயோ போர்ட்னு வந்திருக்குமே, போர்ட் 8018 வந்துச்சு. நான் செக் பண்ணேன் அன்னைக்கு. கன்சோல் போட்டேன், ட்ரை பண்ணேன். ஒயிட் லேபிள் இதில் ட்ரை பண்ணால் லோக்கல் ஹோஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அப்போ H2 கன்சோலில் எனக்கு அந்த டேட்டா காட்டணும்ல, அதுவும் அது வரணும்ல, அப்போ ஆகல. ஆனால் ஓகே, நான் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பி ஒன்று டைம் போடுறேன். இன்டெலிஜென்ட் கேவலமாக இருந்தது. ஐடி இங்கே எங்கே இது பண்ணுறதுன்னு. இதுதான் இப்போ அப்ளிகேஷன் என்ட்ரி பாயிண்ட்டு ரன்னர்ஸ்ன்னு கொடுத்தா வந்துருக்கணும்ல. இருக்கும்ல, இங்கேயே ரன்னுன்னு வந்தால் வரணும்ல. ரன்னர்ஸ் சர்வரா என்ன வரும்? இது ஆட்டோ கிரியேஷன் தானே? எக்ஸப்ஷன் இன்சர்ட் இன்டு யூசர். ஆனால் இப்போ நான் இங்கே செக் பண்ணேன்னா கண்ட்ரோல் எஃப் ஸ்ட்ரிங் நாட் ஃபவுண்டா. இதுதான் பிரச்சனையே. அதுதான் இன்சர்ட் இன்டு யூசர் டேட்டாபேஸ் இஸ் எம்டி, டேபிள் யூசர் நாட் ஃபவுண்ட், டேட்டாபேஸ் இஸ் எம்டி. அதுதான் எக்ஸப்ஷன். ஓகே, இப்போ நான் கண்ட்ரோலரில் இன்னொரு போஸ்ட் மெத்தட் வச்சுக்கிறேன். ஓகே, இங்கே 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 சேவ் யூசர் பப்ளிக் யூசர் யூசர் சேவ் யூசர் அட் பாத் வேரியபிள் இல்லை, இதில் வந்துட்டு ரெக்வஸ்ட் பெராம்ஸ். ரெக்வஸ்ட் பெராம்ஸில் வந்துட்டு ஐடி ஒவ்வொன்றா வாங்கணுமா இப்போ?
Uh, user. ம் ம் யூசர் ஓகே. இப்போ வந்துட்டு நான் சர்வீஸில் திரும்பியும் கால் பண்ணி ஒவ்வொரு யூசர் எப்போவா கால் பண்ணணுமா? சர்வீஸில் இம்போர்ட்லாம் இல்லையா அதுக்கு? இம்போர்ட்டு கிரியேட் அனடேஷனா? ஓ what the- இப்போ நான் இது பண்ணலடா சாமி ராஜாதி. ரிட்டர்ன் டேரக்டாக ரிட்டர்ன் பண்ணிட்டுமா? இது எதுவும் வேண்டியது இல்லைல்ல. யூசரையே ரிட்டர்ன் பண்ணுறேன். அது தப்பு இல்லை, அப்படி பண்ண மாட்டாங்க. சரி யூசர் சர்வீஸ்னா நான் இப்போ சர்வீஸில் எழுதணும். என்ன எழுதலாம்? சேவ் யூசர்னு டைம் எழுதட்டுமா? சேவ் யூஸ் சேவ் யூசர் யூசர் கிரியேட் மெத்தட் இன்ட்டு யூசர் சர்வீஸ். சரி பப்ளிக்காக வச்சுக்கிறேன். ஓ யூசர் டாட் சிவ் 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 யூசர். இப்போ ம் யோ இதுக்கு டேரக்டா இங்கே போயிட்டா? இங்கே நாம எதுவும் பண்ண மாட்டோம்ல. இங்கே 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 தானே இது. கண்ட்ரோல் எஸ். இப்போ எந்த டேட்டா? ஓகே இப்போ திரும்பி நான் ரன் பண்ணிட்டு டேட்டா பாஸ் பண்ண போகணும். ambient ஸ்ப்ரிங் போட் என்ன போனோடனே எரர் அடிக்குது. ஓ ஓகே. ரிசோர்ஸ் டைரக்ட் லோடிங். இதை எடுத்துட்டேன்னா நான் திரும்பி கிரியேட் பண்ணணுமே. பேட் ஹெச்கியூஎல் கிராமர்லாம் தெரியாது. ஜேபிக்யூஎல் கொரியில தான் எங்கேயோ தட்டுது. கொரி எழுதிருக்கேன். ஓகே புரிஞ்சு போச்சு. டேட்டாவே இல்லாதப்போ எப்படி இருக்கும்? ஆட்டோ கண்ணாடி திருப்புனா வண்டி ஓடுன்னு சொல்ற மாதிரிலாம் இருக்கு இது. ட்ரை பண்ணுவோம். ஆ அதான் இது ஃபார்மேட் தப்பு. ஓகே வேற என்ன மாதிரி ப்ரொசீட் பண்ணலாம்? டவுல தான் தட்டுது. ஐயோ இது கண்ணு தெரியல. செலக்ட் யூ ஃப்ரம். அது என்ன யூ? வேர் யூ யூ எங்கே இது பண்ணியிருக்கான் அப்புறம்? வேர் யூ டாட் ஸ்கீமா மாதிரி. சரி இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் பண்ணேன். அதாவது என்ன சொல்ல, இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணி இல்லை இருக்கிற கோட் பேஸ்லேயே வேலை செஞ்சுட்டு இருந்தா புதுசாக எதுவும் கற்றுக்க முடியாது. ஆமாம் இப்போ நான் கொஸ்டின் மார்க்கும் நானும் கொஸ்டின் மார்க் போடலாம். பட் ஆனால் யூஸ் பண்ணதே பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு இருந்து கிரியேட் பண்ண இது வராது, அந்த எசன்ஸ் கிடைக்காது. இப்போயும் எரர் அடிக்க போகுதா? இது வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். வேலை செஞ்சிருச்சு. இப்போது எண்டு பாயிண்ட் என்ன? எங்கேயோ எங்கே இருப்பேன் கண்ட்ரோலரில். கண்ட்ரோல் சி 8080
parent API, parent route API, API slash save user. Oh, save user body ஃபார்மேட்டிங் கொடுக்கும் XML ரெக்வஸ்ட் அப்படின்னு தானே போட்டிருக்கோம். யூசர் டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்க்குறேன் முதல்ல நான். யூசர் வந்துட்டு create JSON from the இது வேற அடிக்கடி இதாயிடுது. Create a JSON for the stop. மெயில் ஐடி அப்போ நான் ஜென்ரேட்டர் போட்டிருக்கேனா தெரியல. போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். மெத்தட் நாட் அலௌடு 405. ஒரு நிமிஷம் ஜென்ரேட்டர் பார்த்துக்கிறேன். ஜென்ரேட்டர் போட்டிருக்கேன். ஆனால் ஸ்ட்ராட்டஜி தான் கரெக்டானு தெரில. ஸ்ட்ராட்டஜி போட்டோம்னா இங்கே இது தனியாக இன்னொரு இது எழுதணும்னு நினைக்கிறேன். தெரில என்னன்ட்டு பார்க்கலாம். 405 எங்கே? நோ ஆக்டிவ் ப்ரொஃபைல் அதை எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டட் அப்ளிகேஷன் 4 செகண்ட்ஸ். இது கேட்சே ஆகல. டவுன்லோட்ஸ் ஸ்லாஷ் ஏபிஐ டீபக்கு எங்கே அந்த இந்த ஏபிஐயோட ட்ரேஸே வரல. லாக் எனேபிள் பண்ணியிருக்கேன். வேறு கிளிக்கே ஆக மாட்டேங்குது. H2 கன்சோல் தான் எனேபிள்டா. லாகும் எங்கேயோ எரர் பண்ணி எரர் டீபக்கும் கொடுத்துருக்கேன். டீபக் பதிலாவா எரருக்கு பதிலாவா? ஓகே கமெண்ட்ஸ் திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து அது ரீலோட் ஆகலைனா பில்டு சக்ஸஸ். ஏபிஎன் ஸ்ப்ரிங் பூட் ரன்னு. இப்போ என்ன திடீர்னு எரர் வந்துருச்சு? ஐயா இல்லை எரர் வரல. காசு ரூபாய் ஏதோ எக்ஸப்ஷன் வருது. கிரியேட்டட் நான் டேபிளே கிரியேட் பண்ணலையே. அதான் அதுவே கிரியேட் ஆகும். அதுவே கிரியேட் அதான் நான் அது எனேபிள் பண்ணியிருக்கேனே கிரியேட் ட்ராப்பு. அப்போ அதுவே கிரியேட் ஆகாது கிரியேட் ட்ராப் போடலன்னா. இந்த ட்ராப் போடலன்னா அது அப்போ க்ளோஸ் ஆகிறப்ப அது ட்ராப் ஆகாது. டேபிள் அப்படியே இருக்கும். அந்த இன்மெமரி டேட்டா பேஸோட லாஜிக் போயிடும். ஓகே இப்போ நான் இது கிரியேட் பண்ணிட்டேன்னா இப்போ இதான் console அவ்வளோதான். initialize GPA entity factory. ஐயோ மணி 12 ஒன்னே ஆள். ஒரு மணிக்கே மீட்டிங் இருக்குது. பரவாயில்ல இன்னொரு 1/4 மணி நேரத்தில் ஒரு ஓகே. சின்டாக்ஸ் எரர். கிரியேட் ஐடி மெயில் as identity.
ஐடி நம்ம ஜென்ரேட்டர் தானே கொடுக்கணும், இல்லை தப்பா? எங்கே கொடுத்தேன் நான்? யூசர்லையா? டாவில் கொடுத்தேன்னு நினைக்கிறேன், யூசரில். ஆமாம். எங்க? இங்கேயா? அதனால எடுத்துக்காம இருக்காதுல்ல. ம், இருக்கலாம். ட்ரை பண்ணுவோம், பண்ணுவோம், பண்ணுவோம். ஸ்ப்ரிங் போட் ரன் இல்லை, அதனால இல்லை. Is there any issue in the error code I am getting below exception? Okay. Yes, that's a significant issue in the user entity class that's causing exception. The problem is you are using the reserved keyword user. Reserved keyword user. Enclose the இதனால தான் நான் அங்கே அப்போ அப்படி போட்டிருந்தேன். டேபிள் ஸ்லாஷ் டாட் யூசர். நான் ஏதோ பண்ணுறேன், ஆனால் ஏன் பண்ணுறேன்னு நான் கடைசியில் மறந்துடுறேன். தப்பு அது. அப்போவும் அப்போவும் என்ன எரரு? இது எரரா இல்லை செட்டிங்கா? இன்னும் வந்திருக்கு. இல்லை இல்லை, எரர் தான். எரர் இல்லை, ஒர்க்கிங் தான், ஒர்க்கிங் தான். இப்போ அப்போவும் மெத்தட் நாட் அலோட். ஓகே, இப்போ ஏதாவது எரர் வந்திருக்கா? சப்போர்ட்டடா? ரிசால்வ் கம்ப்ளீட்டட் இனிஷியலைஸ்ட் configured supported get is not supported. நான் get மெத்தட்ல ரன் பண்ணிருக்கேன். சாரி, மை மிஸ்டேக். போஸ்ட் எல்லாம் இது தப்பு, என் மேல தான் தப்பு. பேட் ரெக்வஸ்டா? டேட்டா ஸ்ட்ரக்சர் தப்பு. அப்போ அப்படின்னா நாங்கள் இதுலேயும் மென்ஷன் பண்ணிக்கோங்களா, ஜேசான் மேப்பிங் ஆர் ஜேசான் ஃபார்மேட் அப்படிங்கிற மாதிரி. In a required request parameter user method for type user is not present. கீயா? எப்படி? ஓகே. யூசர் யூடிபை போஸ்ட் மெத்தடு தானே. பேட் ரெக்வஸ்ட் அப்போவும் நான் ஒரு நிமிஷம் இது பார்த்துக்கிறேன். போஸ்ட் தான் கொடுத்துருக்கேன்ட்டு நானும் கொஞ்சம் சைக்கோத்தனமாக நடுவில் வேற ஏதாவது கொடுத்துருவேன். போஸ்ட் தான் கொடுத்துருக்கேன். இப்போ இதுகிட்ட கூப்பிட்டு கண்ட்ரோலர், இதில் கண்ட்ரோலரில் இப்படி இருக்கு. ஓகே, சர்வீஸ் நம்ம இதில் என்டிட்டி வேணால் வேணும். error traceல resolved command C. இப்போ நான் there are errors you are getting. The error you are getting resolved indicates that your controller is expecting a request parameter named user, but it is not finding in then complete here. Controller method save user is using request param user request param is extract parameters from the query string example HTTP. However, the JSON request body is not sending data in a string format. JSON query you are sending
the JSON you provided is not formatted correctly. It should be அதே தானே இருக்கு, அப்படி தானே இருக்கு, அப்படி தானே இருக்கு. கரெக்டட் கண்ட்ரோலர், கண்ட்ரோலரில் என்ன பண்ணணும், ரெக்வஸ்ட் பாடி யூசர் அப்படி தானே கொடுத்துருக்கேன். ரெக்வஸ்ட் பெறாம்னு கொடுத்துட்டேன். நான் இது பண்ணணுமா, யூசர் வேணும் பெறாமலையா. ஜெமினியில் ஓ போஸ்ட்மேனில் 400 பேட் ரெக்வஸ்ட். எனக்கு இன்னும் 2-3 நிமிஷத்தில் இன்டர்வியூ. ஓகே ஓகே 400 பேட் ரெக்வஸ்ட். என்ன எடிஷன் பார்க்கலாம். பெராமீட்டர் நாட் ப்ரெசன்ட், சேம் இஷ்யூ. அவ்வளோதான் லிமிட்டு. நம்ம இதுக்கு இந்த காலம் முடிச்சுட்டு அப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணலாமா, திரிக்க வேலாமா. மேவன் ஸ்ப்ரிங் போட், ஆனால் இது கண்ட்ரோலர் சேஞ்ச் தானே, அது ஒர்க் ஆகணும். ஒர்க் ஆயிடுச்சு, ஒர்க் ஆயிடுச்சு. வெற்றி வெற்றி. இப்போ நான் 200 ஆயிருக்கு, 200. அதெல்லாம் பார்த்துக்கலாம். இது இப்போ இவ்வளோ வந்தது பெரிய விஷயம்.